என் மேலே மட்டும் எப்படியும் அரௌண்ட் 75 கேஸஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. மாலதி மேலே ஒரு 15 கேஸு, அவன் மேலே ஒரு 6-7 கேஸு. எனக்கு அட்டெம்ப்ட் மர்டர். யார் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணீங்க அதை சொல்லுங்கள். போலீஸை அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்க, பாவம் விக்டிம் உள்ளே போயிருக்காரு. தி சென்னை மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஹப் இப்பொழுது மொபைல்ஸ் மட்டும் இல்ல அப்ளைன்சஸ் மற்றும் ஃபர்னிச்சர்ஸும் இருக்கு. அண்ட் GT Holidays, South India's #1 travel brand, presents Behind Notes Sauku Shankar Meet and Greet, powered by நம்ம Chennai Silks in Aadi Blast, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், வேலம்மாள் நெக்ஸஸ். வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சி. என்னைக்காவது ஐயோ வேணாம் ரொம்ப டார்ச்சலா இருக்கு ஓடிடலாம் இங்க இருந்து அப்படின்னு நினைச்சது உண்டா? நீங்க சார் கிட்ட கேளுங்க, நாங்க நினைச்சிருப்போமாங்க சார், வாய்ப்பு இருக்காங்க சார்? கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. 2 பேர்ல அதிகமா கோவப்படுறது. தம்பி கோவலாம் படமா, நான் கோவப்பட்ட சம்பளம் கட்டு. எனக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, அடி வாங்கியிருக்கு. அப்புறம் இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன? இவ்வளோலாம் நடக்குது. சனியம் பூச்சணும் கூட பழகின எனக்கு வேறு கேஸு தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரு கூட சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலுக்கெல்லாம் போகிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நிற்கிறீங்கன்னா இவன் ஏதோ பண்ணுறான், இவனோடு பக்கத்தில் நின்று இவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று உறுதியாக நீங்கள் இருப்பதால் தான் என்னாலும் இயங்க முடிகிறது. என் மீது பரப்பிய முதல் அவதூறு என்ன தெரியுமா? பிளாக்பெரி ஃபோன் வச்சிருக்கிறான். அது 2 வாங்கினதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக பிளாக எழுதுறாங்க. இவருக்கு ஏது பிளாக்பெரி தொலைபேசி? இவருக்கு ஜெயலலிதா நேரடியாக பணம் கொடுத்து விடுகிறார். சார் பேசும்பொழுது தான் நீங்க ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அப்பா 2 வயசுல இறந்துட்டாரு. அம்மா தான் ஃபுல்லாக என்னை வளர்த்தாங்க. 1வதுலேயே என்னை கொண்டு போய் குட்வில் ஹோம் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அவங்க தான் என்னை 12th வரைக்குமே படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன், அதில் நான் காலேஜ் முடித்தேன். திடீர்னு என்னென்னமோ வீடியோலாம் வைரல் ஆகுது. அதே போல் இப்போ நீங்கள் பேசுனதை கட் பண்ணி ஒட்டி ஏதாவது வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னா சூர்யா சார் பார்த்து வா நிதிஷ் மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா நான் காலேஜ் முடிச்சிருப்பேனா அப்படின்றது ரொம்ப சந்தேகம் தான். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். நிதிஷ் நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியில் சவுக்கு சங்கர் சார் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சிகைக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு நான் இப்போவே சொல்கிறேன். எப்போ இன்க்ரிமெண்ட் போடுவீங்க? கரெக்டா சார்? நீங்களும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நீங்க அவர் உள்ள வரும்போது குட்டி சவுக்குன்னு சொன்னாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். சந்தோஷமா என் ப்ராடக்ட் இப்படி ஆனா. ஓகே, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. வணக்கம் மாலதி, வணக்கம் நிதிஷ். ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்தப்ப என்ன நினைச்சீங்க? உண்மையை சொல்லிடுறேன். உனக்கு முன்னாடி நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணோம், கொஞ்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். நீ இந்த மாதிரிலாம் அன்னைக்கு தெளிவாக பேசுகிற அளவுக்குலாம் இல்லை. இன்றைக்கி நியூஸை எடுத்துக்கிட்டு பேசக்கூட தெரியாது, கேள்வி கேட்க தெரியாது. ஆனால் ஒரு ப்ராமிசிங் ஹேண்டாக ஒன்று பார்த்தேன் நான். ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன், அப்பா இல்லாமல் வளர்ந்த பையன். ஆனால் உனக்கு இந்த சமூகத்தின் மீது கோபமும் அக்கறையும் இருந்தது. உன்னை பட்டை தீட்டலாம் என்று நான் முடிவு செய்தேன். வேறு இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்க, வேறு சேனலில் ஆங்கராக பணியாற்றுறவங்க கூட வந்தாங்க. அதெல்லாம் விட முக்கியமான காரணம் ஃப்ரெஷரு, சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம். அடுத்த கேள்வி போ. என்னைக்கு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு? சரி வந்துட்டா கொடுத்தா நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு. எனக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு, அடி வாங்கியிருக்கு. அப்புறம் இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன? இல்லை உங்களுக்காகன்னு இல்லை, நம்ம ஒன்றா உட்காந்து சமூகத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். நான் அப்படி தான் சார் பார்க்குறேன். புரியுது எனக்கு. என்ன தப்பாக பண்ணோம்? இல்லை நான் சொன்னபடி உள்ளபடியே மிரட்டி 94,000 ரூபாய் ஜிபேயில் வாங்கினாயா? அந்த 94,000 ரூபாயை போட்டு விட்டு ஜெயிலுக்கு போகிறேன். என்ன தம்பி கேஸுன்னாங்க. ஒரு 94,000 ரூபாய் ஜிபேயில் மாற்றிட்டு 94,000 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு இப்படி உள்ளே வந்திருக்கு அப்படின்னாங்க. ஐயோ என்னையா நான் அவங்ககிட்ட சொல்ல எதுவுமே சொல்கிறதுல. அவன் 1 கோடி 2 கோடி அடிச்சுட்டு வந்திருக்கான், அவன் கூட கௌரவமாக வரான். வெறும் 94,000 மாற்றி விட்டு அது ரிட்டர்ன் மாற்றி விட்டு ஜெயிலுக்கு போயிடணும்னா உண்மையிலே வருத்தமாக இருந்துச்சு சார். அடுத்த வாட்டில் மாற்றி விட்டாங்கன்னா ஒரு 1 கோடி 2 கோடி மாற்றி விட்டு உள்ளே அனுப்புனா கூட கொஞ்சம் கௌரவமாக போயிட்டு வருவேன். எனக்கு அட்டெம்ப்ட் மர்டர். அது எங்க சாதாரண கல் இல்லை, செங்கக்கல். யார் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஆக்சுவலாக உள்ளே போனோன்னே சக கைதிகள்லாம் இருப்பாங்களே, அவங்கள பார்த்து நம்ம என்ன கேட்போம், அவங்க என்ன கேட்பாங்கன்னா என்ன கேஸு அப்படின்னு கேட்பாங்க. விதவிதமாக இருக்கும் கேஸுகள். என்ன கேட்கும்போது அட்டெம்ப்ட் மர்டரு அப்படின்னு சொன்னேன். யார் அட்டெம்ப்ட் மர்டரு? போலீஸை.
அந்த வார்டன்ஸோட முகங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், அட்டம்ப்ட் மர்டர், இங்கே வா என்ன கதைன்னு சொல்லு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து தெரியும், நிறைய பேர் இந்த மாதிரி அட்டம்ப்ட் மர்டர்னா பொய் கேஸுகளில் வருவாங்கன்னு. என்னம்மா போலீஸை அட்டம்ப்ட் மர்டர், ஒரு பொம்பளை பிள்ளையால் போலீஸை போய் அட்டம்ப்ட் மர்டர் பண்ண முடியுமாம்மா, இன்னும் அநியாயம் பண்ணுறானுங்கம்மா. அட்டம்ப்ட் மர்டர் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்க, பாவம் அட்டம்ப்ட் மர்டர் அவர் பாவம் விக்டிம் உள்ளே போயிருக்காரு. சார் அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது சார். வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கவன் மேலே போவான், மேலே இருக்கவன் கீழே வருவான்பாங்க. இல்லை மேலே இருக்கவன் கீழே வருவான், ரைட்டு, ஜெயிலுக்கு போவான்னு நினச்சோமா. அடுத்ததாக ஸ்கிரிப்டில் இருந்தபடியே மறுபடியும் ஒரு கேள்வி சார். என்னை பற்றி ஒரு வாரத்தில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ஜூனியர் சவுக்கு. இல்லை இந்த வார்த்தை உண்மையிலே வந்து அவர் சாதாரணமாக சொல்லிட்டாலும் அது மிகப்பெரிய பாரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் உட்காந்துருவார், இப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு போனார்னா வச்சுங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஐபேட் ஒன்று வச்சுருப்பார்ல, ஸ்க்ரோல் பண்ணிட்டு புக்கு படிச்சுக்கே இருப்பார். என்னால் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. பட் ஆனால் நான் லிசன் பண்ணுவேன், எனக்கு ஆர்வம் இருக்கும், நான் ChatGPTல போட்டு உட்காந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கேர் பண்ணுவேன். பட் இவர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார், ஃப்ரீயாக இருக்க மாட்டார். ஃப்ரீயாக இருந்தால் ஒன்று ஃபோன் பேசுவார், ஃபோன் பேசினா சோர்ஸ்கிட்ட மட்டும் தான் பேசுவார், மிச்சம் யார்ட்டையும் மறுபடியும் புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரி ஏதாவது டிவி போட்டு பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நியூஸ் மட்டும்தான் ஓடும். இல்லைன்னா ஏதாவது விஜய் மல்லையா என்ற சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி அந்த மாதிரி போட்டு ஏதாவது வீடியோ போட்டு பார்த்துக்கிருப்பார். அதனால் அது ரொம்ப பாரமாக இருக்கும். பட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பண்ணலாம்டா. நான் ஏதாவது ஒரு ஹேபிட் சேஞ்ச் பண்ணால் அது என்ன சேஞ்ச் பண்ண? கம்மியாக தூங்கணும். எப்படி தான் இவ்வளோ சந்தோஷமாக தூக்கம் வருதோ எனக்கு தெரியல. நான் எவ்வளோ நேரம் லேட்டாக படுத்தாலும் காலைல 5 மணிக்கு 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடுது. அலாரம் வைக்கலனாலும் முழிச்சிடுறேன், சந்தோஷமாக தூங்குறான். இல்லை என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயமே கரெக்டாக அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை முன்னே நல்லா தூங்கிடுவேன். அதையும் கண்ணு வைக்கிறீங்களே சார். பஞ்சுவலாக வரதை பற்றி இது சிசிலி கரெக்டாக போல. இந்த தூக்கம் தான் பெரிய சிக்கல், எப்போ பாரு தூங்கிட்டு வரான். ஒருவேளை சரியா சீக்கிரமாக எழுந்துட்டா பஞ்சுவலாக வந்துடுவானோ? அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. இல்லை சார் வந்து எப்படின்னா அவர் மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு. ஒரு வாட்டி சொல்கிறேன், ஒரு நைட்டு 1 மணிக்கு வந்து தூங்குறாரு, 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவார். வாக்கிங் போயிட்டு காலைல மறுபடியும் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சார், சிட்டி ரோபோட் மாதிரி இப்படி இல்லை அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு 6 மணி நேரமாக தூங்கணும் சார். சரி தூங்குப்பா. சவுக்கு சங்கர் கூட இருக்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், சிஸ்டத்தோட கோர முகத்தை பார்த்துருக்கோம், ஜெயிலுக்கு போயிருக்கோம். எங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டிருக்கீங்களா சார்? இல்லை ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். நான் இது சிரிப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. நான் உங்கள் அத்தனை பேரையும் நினைத்து மிகுந்த பெருமைப்படுகிறேன். மாலதி கூட இருக்காங்க, வேறு வழியில் மாட்டிக்கிட்டாங்க. நிதிஷ், ஜெயபிரகாஷ், கோபி, பைக் பிரசாத், லியோலாம் பரத், லியோலாம் வேலையை விட்டே போயிட்டான். லியோ வேலையை விட்டு போய் 3 மாதம் கழித்து அது லியோ கைதானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீண்டும் கைது செய்யப்பட்டது குறித்து திரு லியோ வீடியோ போடுகிறார். இவ்வளோலாம் நடக்குது. சனியம் பூச்சணும் அவன் கூட பழகினேன், எனக்கு பார் கேஸு தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒருவர் கூட சொல்லவில்லை. இன்னும் அதே அன்போடும் அதே பிரியத்தோடும் என்னோடு இருக்கிறார்கள். அப்போது இதை விட பெருமைப்படுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? இதை விட பெருமைப்படுறதுக்கு வேறு என்ன இருக்குது? இந்த பாருங்கள், நீங்கள்லாம் கூட தைரியமாக நின்ட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலுக்கெல்லாம் போகிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நிற்கிறீங்கன்னா இவன் ஏதோ பண்ணுறான், இவனோடு பக்கத்தில் நின்று இவனுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று உறுதியாக நீங்கள் இருப்பதால் தான் என்னாலும் இயங்க முடிகிறது. நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்க முடியுமா? சத்யா சுரேஷ் இல்லாமல் இவ்வளோ சிறப்பாக எடிட்டிங் பண்ண முடியுமா? கேமராமேன் இல்லாமல், பைக் பிரசாத் இல்லாமல் சிறந்த முறையில் கேமரா வந்திருக்குமா? ஸோ இதெல்லாம் காரணம். நிச்சயமாக 100% பெருமைப்படுகிறேன். நான் பண்ணதுலேயே இது கோவம் வந்துருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்டு. சின்ன பையன்ப்பா, சொல்லி கொடுத்து தானப்பா நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் இல்லை, திட்டுவேன். அதுக்காக திட்டாமலாம் இருப்பேன்லாம் நினைக்காத. திட்டுவேன். இப்படியெல்லாம் திட்டு வாங்கி தான் நான் செதுக்கப்பட்டிருக்கிறேன். சின்ன தப்புலாம் பண்ணி விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சின்ன பையனாக போயிட்டேன்ல, 16 வயசில், உன்னோட சின்ன வயசில் போயிட்டேன் நான். 16 வயசில் திட்டுவாங்க அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் திட்டுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு திருத்திக்கிட்டு என்னை செழுமைப்படுத்தி கொண்டு தான் இன்றைக்கி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பாரபட்சமே இல்லாமல், பாகுபாடே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி திட்டுவார். தப்பு பண்ணுறோன்னு வைங்களேன், படிக்காதது, ஷோவில் உட்காந்து கொட்டாவே விடுறது. அப்போ நிதிஷ் என்ன சொல்லுவானா, சே இவர் பேசுகிற பேச்சுக்கு இவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கு மேடம் அப்படின்ட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுவான். என்ன வேறு வழி இல்லையே. எப்படி உனக்கு அப்படி கண்டினியூ பண்ணணும், இவர் கூட இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடணும்னு தோணணும்ல, ஏன் இப்படி தோணல? தெரியும் இவரை பற்றி, நான் இதில் என்னத்தை சொல்ல. எனக்கு
சாரை பற்றி தெரியும், அவர் அப்படி தான் அடுத்து கொஞ்சம் பேசுவார், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவரே இவரா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிக்குவார், அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து உங்கள் கூட இருக்க வேலை பார்க்குற எல்லாரையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? லுக், 2008 இறுதி அல்லது 2009 ஜனவரியிலிருந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி தான் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம். அப்போ ஆர்கூட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆர்கூட்டில் எல்லாம் கிடையாது, பிளாக் மட்டும்தான் அப்போது. 2009னா திமுக ஆட்சி. பிளாகில் எழுதுறதுக்கு என் மீது அவதூறு பரப்புவார்கள். அப்போது என் மீது பரப்பிய முதல் அவதூறு என்ன தெரியுமா? பிளாக்பெரி ஃபோன் வச்சுருக்கிறான்ட்டு. அந்த பிளாக்பெரி ஃபோனு 2000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணேன். எதற்கு? அதிகாரிகளோடு பேசுவதற்கு, அது பாதுகாப்பாக இருக்குமேன்றதுக்காக 2000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோனு வாங்கி வச்சுருந்தேன். இப்போ தானே இந்த காருக்குலாம், அப்போல்லாம் அந்த ஒரு புல்லெட்டு, செகண்ட் ஹேண்டு புல்லெட்டில் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். அது 2000 வாங்கினதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக பிளாகை எழுதுகிறாங்க. இவருக்கு ஏது பிளாக்பெரி தொலைபேசி, இவருக்கு ஜெயலலிதா நேரடியாக பணம் கொடுத்து விடுகிறார் அப்படின்னு பிளாகில் எழுதுவாங்க. அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டரை விட அப்போ ஃபேஸ்புக் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அதற்கு பின்னாடி ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, புரணி பேசுவாங்க, இவ்வளோ பெரிய லெங்க்த்தாக எழுதுவாங்க கட்டுரை. பிறகு 2011 அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு 6 மாதம் கம்முன்னு இருந்தேன். திருப்பி சரி செல்லும் சீமாட்டின்னு கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போது திமுக இதாக இருந்தாங்க. அதிமுகவினர் அப்போது என்ன இவ்வளோ மோசமாக அவதூறுலாம் பேசுனதே கிடையாது. அதிமுகவில் அவங்ககிட்ட இந்த கல்ச்சரே கிடையாது. அவங்க இப்படி அவதூறுகளை பரப்புவது உங்கள் மூளையில் புகுந்து உங்களை மனதை குடைந்து நீங்கள் முடங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு நதி எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவுமே உங்களை சலனப்படுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தேங்கினால் குட்டையாகி விடுவீர்கள். ஓடுற நதியில் தான் தண்ணி நல்லா இருக்கும், தேங்கினா குட்டை. இங்கே குட்டை ஆகணுமா ஓட வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தான் 2008 நான் ஏதாவது ஒரு விமர்சனத்தை திரும்பி பார்க்குறேன்னா, இப்போ தம்பி ஒரு விமர்சனம் சொல்கிறா அப்படின்னா தம்பி சொல்கிறது நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். தம்பி அபாண்டமாக காண்டில் பேசுகிறாருன்னா தம்பி பேசுகிறத கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மூளையில் புகுந்து குடைவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்து எல்இடி வரும் சார், அதை பார்த்து நீங்கள் தான் கருத்து சொல்லணும். நீ இந்த ஐடியாவில் தான் தம்பி இருக்க, எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆளை செட் பண்ணி கத்த வைக்கிற, கீழே கமெண்ட் போட வைக்கிற. பார்த்துட்டேன் தம்பி, பார்த்துட்டேன் ராஜா. இல்லை நான் நல்லா பண்ணுறேன் இல்லையா சார், எல்லாரும் என்னை வச்சு நல்லா பண்ணுறீங்க உண்மையிலேயே. சார் வித் யோர் பெர்மிஷன் நானும் அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? உட்காருங்க சார், நானும் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறேன். எனக்கான ஒரு சேர் வித் யோர் பெர்மிஷன். வணக்கம் நிதிஷ், வணக்கம் மாலதி. ஓகே, மகிழ்ச்சி உங்களோட இணைந்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சவுக்கு மீடியாவில் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் சவுக்கு சங்கரோட ட்ராவல் பண்ணுறதுனாலையும் நீங்கள் பெற்றது கற்றது என்ன? இந்த மக்களின் ஆரவாரமும் அன்பும் தான். மக்களோட அன்பு தான். அதே தோரணையிலே கேட்டுறேன். என்னைக்காவது ஐயோ வேணாம் ரொம்ப வந்து டார்ச்சலாக இருக்குது ஓடிடலாம் இங்கேருந்து அப்படின்னு நினச்சது உண்டா? சிரிக்கிறார் அவர். இருங்க நீங்கள் சார்கிட்ட கேளுங்க, நாங்கள் நினச்சிருப்போமாங்க சார்? வாய்ப்பு இருக்காங்க சார்? கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏம்மா சண்டேவும் 7 நாள் ஷோம்மா, சண்டேவும் லீவ் விடாமல் வர சொல்லுவேன். இன்றைக்கி இங்கே இல்லைன்னா காலையில் அங்கே ஷூட் வச்சுருப்போம். இல்லை ஒரு நேரம் அப்படி தோணும், பட் அதுக்கப்புறம் சரி மக்களோட அன்பு இருக்குது, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். பட் நினச்சிருக்கோம். ஓகே சார், பேசும்பொழுது தான் வந்து நீங்கள் ஆஃப்னேஜில் வளர்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அது வரைக்கும் வந்து இவரோட இருக்காரு, இவருக்கு என்னப்பா அப்படிங்கிற ஒரு தோரணை தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சின்ன கதையை நாங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அப்பா 2 வயசில் இறந்துட்டார். அம்மா தான் ஃபுல்லாக என்னை வளர்த்தாங்க. 1வதுலேயே என்னை கொண்டு போய் குட்வில் ஹோம் அப்படின்ற ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அவங்க தான் என்னை 12th வரைக்குமே படிக்க வச்சாங்க. எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன், அதில் நான் வந்து காலேஜ் முடித்தேன். முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு மங்களூரில் சேல்ஸ்மேனாக ஒர்க் கிடச்சி. சரி அங்கே போனேன். அதுக்கப்புறம் தான் ஏதோ இன்டர்வியூ கிடச்சி. எப்படி வேலை கிடைக்காது, நம்மளாம் எங்கே எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்தோடனே 2 நாளில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்படி வந்து ஜாயின் பண்ணி. ஓகே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் தோணும். இப்போ உங்களுடைய வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து ஓகே ஒரு வேலை காலையில் போனால் ஈவினிங் வர மாதிரி ஒரு வேலை, சனி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு லீவு, ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு சினிமா, இப்படி தான் நாட்களை கடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிதிஷ் என்னைக்காவது ஐயோ எதுக்காக இந்த அரசியல் வலைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம், ஐயோ இதனால் என்ன பண்ண போகிறோம், இது அரசியலை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியாதோ அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டா? இல்லை, எனக்கு இந்த சமூகத்தின் மீதும் இந்த அரசியல்வாதியின் மீது உண்மையிலே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு.
அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே மக்களோட பிரச்சனையில் யார் தான் பேசுகிறவங்களாம் தூக்கி உள்ளே வச்சுடுறீங்க, இப்போ யாராவது ஒரு ஆள் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போயே ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரில. ஜென்சி அதனால தான் அப்படி பேசுகிறோம். பயம் கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? ஓகே, அகரம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய ஒரு குரலாக மக்களுக்கு என்ன தோணுமோ அதை பேசக்கூடிய இடத்துல நிதிஷ் இருக்காருன்றப்போ, என்னைக்காவது சூர்யா சாரை மீட் பண்ணி நான் இங்கே இருக்கன்ற ரெஜிஸ்டர் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு கெட் டுகெதர் அலுமினி மீட் மாதிரி ஒன்று வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு போயிட்டு வந்தப்போ இவர் அங்கே ஸ்டார் ஆகிட்டார். எல்லாரும் இவரை மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள். திரு சூர்யா அவர்களை சந்தித்ததாக எனக்கு நினைவில்லை. இல்லை, நானும் சந்தித்ததில்லை. மேபி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நன்றி என்னை படிக்க வச்சதுக்கு, அவ்வளோதான். ஆனால் அங்கே ஏதோ ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? ஸ்டார்லாம் இல்லை, என்னடா எங்கேயோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் வம்புடு பையன் இப்போ போனால் கூட செலிபிரிட்டி வாங்க, அப்படியே போங்கடா பேசாமல் அப்படிதான். ஓகே, திடீர்னு என்னென்னமோ வீடியோலாம் வந்து வைரல் ஆகுது. அதே போல் இப்போ நீங்கள் பேசுனதை வந்து கட் பண்ணி ஒட்டி ஏதாவது வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னா சூர்யா சார் பார்த்து வா நிதிஷ் மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன கூப்பிட்டேன், வர முடியாதுன்னா சொல்ல முடியும். நேரில் தான் போயிட்டு நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா நான் காலேஜ் முடிச்சிருப்பேனா அப்படின்றது ரொம்ப சந்தேகம் தான். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாதம் ஒரு 17,000 அவ்வளோதான் சம்திங் தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்படி இருக்கப்ப ரொம்ப கஷ்டம். தம்பி ஒருத்தர் இருக்கான். ஓகே, இப்போ வந்து சவுக்கு சார் நீங்களே வந்து பதில் சொல்லிடுங்க சார். இந்த 2 பேர்ல யார் சார் வந்து சேட்டை பிடிச்ச பசங்க? நிதிஷ் தான். அவனே மாட்டிக்கிட்டான், அமைதியா எப்படி திரும்பி மாட்டிக்கிட்டான். ஓகே, அதிகமா லீவ் போடுறது யாரு சார்? எல்லாருமே லீவ் போட துடிக்கிறாங்க, ஆனால் நான் ஒருத்தருக்கு லீவ் கொடுக்கறது இல்லை. லேட் யாரு சார்? நான் தான். என்ன இங்கே ஸ்கோர் வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது, என்ன காரணம்? நேரம் காலம் அப்படி அமைந்து விடுகிறது. காலத்தின் கட்டாயம் லேட்டாக வந்துடுறேன். காலத்தின் கட்டாயம்னா வேற ஏதாவது சைட் பிஸ்னஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு? இல்லைங்கக்கா, லேட் ஆயிடுது கொஞ்சம் வர, அவ்வளோதான். ஓகே, யார் சார் 2 பேர்ல அதிகமாக சாப்பாட்டு ராமன்? ஆக்சுவலி திஸ் கைஸ் டோன்ட் ஈட் மச். அதிகமாக சாப்பிட்றது இல்லை. எனக்கு உள்ளபடியே அது வருத்தம். நாங்கள் வந்து எப்படி மந்த்லி ஒன்ஸ் ஆஃப் வில் கோ டு வெளில போயிட்டு சாப்பிடுவோன்னு பார்ப்பேன். நான் பெரிய ஃபுட்டிலாம் கிடையாது. இவங்க யாருமே எனக்கு ரசித்து இந்த ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி எங்கள் டீமில் ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் பேருக்கு சாப்பிட்றதோட அதை ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சாப்பாடை கொண்டு வந்து வச்சோன்னே முதல்ல ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடணும்னு பார்க்குறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் பெரிய ஃபுட்டின்னு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு யாரும் கிடையாது. இல்லை, நோபடி. 2 பேர்ல அதிகமாக கோவப்படுறது? இவன் தம்பி கோவம்லாம் படமாட்டான். கோவப்பட்ட சம்பளம் கட்டு, கோவம் வேற படுவார் அவர். இல்லை, நான் மட்டும்தான் இந்த அலுவலகத்தில் எனது ஊழியர்கள் மீது கோபப்படுவேன், திட்டுவேன். அவர்கள் ஒரு அண்ணனை போல, ஆசிரியரை போல நான் படும் கோபத்தை புரிந்து கொண்டு என் மீது பிரியத்தோடு தான் இருக்கிறார்கள். அதனால் யாருக்கும் கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஹைக்கு போடணும்ல. 2 பேர்ல இன்னசென்ட் யாரு சார்? யாரும் நோபடிஸ் இன்னசென்ட். இன்னசென்ட்டாக இருந்தாலும் இங்கே உட்காந்துட்டு காலம் தள்ள முடியாது சவுக்கு மீடியாவில். வாயை திறந்தாலே இந்த ஒரு நபர் பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. நோபடி இன் மை டீம்மா. நிஜமா? ஐ டெல் யூ வித் அஷூரன்ஸ். விளையாட்டுக்கு இந்த லீவ் எல்லாம் வேணும் சொல்லிட்டு திட்டு வாங்குவாங்க. சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திட்டு வாங்குவாங்க. ஒருத்தர் கூட போய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 வருஷமாக எங்களை வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து பொய் சொன்னால் மாட்டிப்போம். லைட்டாக இந்த மாதிரி கண்ணு லெஃப்ட்டில் போச்சுனே அவன் பொய் சொல்கிறான்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். எனக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த அளவுக்கு நேயர்கள் மிக கவனமாக கூர்ந்து எல்லாவற்றையும் ஆராய்கிறார்கள் என்றால், நாங்கள் மட்டும் இல்லைம்மா, இந்த யூடியூப்பில் பேசுகிற ஒருத்தராலையும் போய் சொல்ல முடியாது. எவ்வளோ ஷார்ப்பாக பண்ணுறாங்கன்னா 8வது செகண்டில் பாரேன் அவன் போய் சொல்கிறான், கண்ணு துடிக்குது பாரு, கீழே இப்படி சிமெண்ட்றாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் கமெண்ட் போடுவாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி படபடன்னு பேசும்போது உண்மை இருக்குது. நீங்கள் போய் பேசுனீங்கனாலே அப்படியே தயங்கி உருட்டி ஏதாவது மழுப்பலாக பேச வேண்டி வரும். அதனால் பொய்க்கான தேவையே இல்லை. ஏதாவது பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க க்ளீனாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் டைம் ஸ்டாம்போடு போடுவாங்க. 2 பேர்ல யார் சார் அதிகமாக பயப்படுவாங்க? அவன் தம்பி பயப்படுவான். நான் சொல்கிறேன், நான் தான் வந்து பயங்கர பயந்தாங்கோலி. ஓகேவா? நான் நிதிஷ் எல்லாம் பார்த்துருக்கேன், அவன் பயந்ததே கிடையாது. இல்லை, காவல்துறையினர் வந்து இதை பார்த்துக்கணும். நான் தான் ரொம்ப பயந்தவன். கொஞ்சம் இனி சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணேன். சரியா? அந்த பயந்துக்கிட்டு கண்ணை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட கேஸ் ஞாபகம் இருக்கு? அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு? என்ன கேஸ் போட்டான்னு தெரிஞ்சா தானே. அது வாட்டி 25 கேஸ் போட்டு வச்சுட்டு என்ன கேஸ்ன்னு எனக்கு என்ன தெரியும்? வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, கூட்டு போயிட்டு ப்ரொசீஜர் படி வந்து அரெஸ்ட் பண்ணுறப்ப என்ன கேஸ்ன்னு தெரியணும். என்ன கேஸ்ன்னு ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டுமா அடுத்த கேஸுக்கு பெயில் அந்த பெயில் போடுவாங்கல்ல, போட ஃபார்மல் அரெஸ்ட் அடுத்த கேஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிட்டான்னா 8 கேஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் யாருக்குமே என்னென்ன கேஸ் இருக்குன்றது கூட ஞாபகம் இருக்காது.
என் மேலே மட்டும் எப்படியும் அரௌண்ட் 75 கேஸஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. மாலதி மேலே ஒரு 15 கேஸு, அவன் மேலே ஒரு 6-7 கேஸு, மற்ற ஸ்டாஃப் மேலே ஒரு 6-7 கேஸ் இருக்கும் ஒருத்தர் மேலே. மாலதி உங்க மேல எத்தனை சார் சொல்கிறத விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் எதுலதெல்லாம் A1 நான் A2. A3 நான் ஏத்ரியா? இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்களை வந்து கோர்ட்டில் கூப்பிடுவாங்கல்ல, அந்த பாக்ஸில் எங்களை எல்லாரையும் ஏற்றிடுவாங்க. சாருக்கு பக்கத்தில் போய் நின்றுப்பேன். ஸோ வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அவுட் கோட் எடுக்கும் போதெல்லாம் A2. அப்போ வந்து சார் அப்படி சார் இப்படி சார் அப்படி கோர்ட்டில் பாக்ஸில் வரிசையாக நிற்கணும். 10 அக்யூஸ்டுன்னா மாறி நின்னா அங்கே ஜட்ஜு கூப்பிட்டு சொல்லுவார், ஏய் மாறி நிற்க சொல்லு, ஏய் A1 கட்சிக்கு போனி, A2 போ, வரிசையாக நில்லை. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கேஸ்லையுமே A1 சாரு, A2 மேமு, A3 நான் மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர் சேர்த்துக்குருவாங்க. என்னைக்கெல்லாம் தேவைப்படுதோ தூக்கி இந்த சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது போட்டுட்டு அண்ட் அதர்ஸ்னு போட்டுருவாங்க. புதுசாக எவனாவது வேலைக்கு சேர்ந்தானா அவனை பின்னாடி சேர்த்துருவாங்க. அதில் ஓகே, உங்க 2 பேர்ல அதிகமா கமெண்ட்ஸ் பார்க்குறது யாரு சார்? எல்லாருமே பார்க்குறாங்க. நான் ஒரு கமெண்ட் கூட பார்க்க மாட்டேன். நான் கமெண்ட்டே பார்க்க மாட்டேன். ஆல் திஸ் கைஸ் எல்லாருமே ஸ்டாஃப், ஈவன் எடிட்டர்ஸ், கேமராமேன் எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்களும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, ஒருத்தர் இப்படி எழுதியிருக்காரு, ஒருத்தர் கேவலமாக திட்டிருக்காரு, லீவ் கொடுங்கன்ட்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருலாம் தூக்கிட்டு வருவாங்க. சார் அது நல்லா பார்த்தா நிதிஷோட ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம். இல்லை அதை நான் தூங்குறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கு, நான் ஃபேக் இல்லை உட்காந்து நான் கமெண்ட் போட்டுக்கிறேன்னா என்னங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரீசெண்டாக பார்த்தோம் வந்து தீபாவளிக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்தீங்களா, போனஸ் ஏதாவது கொடுத்தீங்களா சார்? கொடுத்தாரா? போனஸ் வந்துச்சு, அதெல்லாம் சீக்கிரட்டு. இல்லை, இப்போ அடுத்த தீபாவளிக்கு வந்து சார் வந்து கார் கொடுக்குறதா முடிவு ஒரு வேளை பண்ணார் அப்படின்னா யாருக்கு சார் கொடுப்பீங்க? எல்லா ஸ்டாஃபும் கொடுக்க வேண்டியதாம்மா. எப்படிம்மா ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியும்? அந்த அளவுக்கு நான் வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ லாங் டேர்ம் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரி பெரிய ரிவார்டை பண்ணணும். அதான் முறை. இந்த நார்த் இந்தியாவிலலாம் இந்த டைமண்ட் கம்பெனி வச்சுருக்கவங்கலாம் எம்ப்ளாயீஸ்க்கு கார் வாங்கியிருப்பாங்கலாம், அந்த கதை கேட்டிருக்கீங்களா? அந்த லெவலுக்கு நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். வளர்ந்தால் எம்ப்ளாயீஸ்க்கு வாங்கி தர போகிறேன். அதே மாதிரி பிகை நூட்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். அதான் கேமராமேனு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இந்த கேள்வியை நிதிஷ் தான் வந்து அங்கே இருக்கும்போது அக்கா அதை கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார், கார் வாங்கி கொடுக்குறாரு. என்னைய சைஸாக கொடுத்துருவீங்களா? அநேகமாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து எடிட்டர்ஸ் சிஸ்டம் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தா போதும். நிதிஷ் வந்து புக்ஸ் தான் கேட்பான். அப்படியா? புத்தகத்துக்கு மேலே அவ்வளோ காதலா? சார் கூடவே இருந்ததாலையா? இப்போ தான் இந்த சிறைக்கு போனோடனே தான் கொஞ்சம் புக் வேறு எதுவுமே இல்லை. பக்கத்தில் யார்கிட்ட போய் பேசுனா பொய்யா பேசுகிறாங்க. ஜெயிலுக்குள்ளே என்ன கேஸ்னாலே பொய் சொல்லுவாங்க அவங்க. அவன் போக்ஸா கேஸில் வந்திருப்பான், பக்கத்தில் ஒரு ராபரி அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் போய் தான் சொல்லுவான். அதெல்லாம் யாரையுமே நம்பக்கூடாது. சரி வேறு என்ன பண்ண, அங்கே இருக்க புக்ஸு தான் வந்து நமக்கு இதாக இருக்கும். ஒரு நண்பன் மாதிரி உட்காந்து அதை படிச்சுட்டே இருக்கணும். அந்த ஹேபிட் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருக்கேன். சார் 2 பேர்த்தில் யார் சார் வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறது? 2 பேருமே. ஓகே, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஊடகத்துக்கு மேலே மக்கள் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஊடகம்னா இவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க, இந்த ஊடகம்னா இவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து சவுக்கு மீடியா வந்து யார் தப்பு பண்ணாலும் அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஊடகத்தின் கருவியாக செயல்பட்டு உண்மையை உறக்க சொல்கிறதுல ஒருபோதும் தயங்கியது கிடையாது. அந்த ஒரு ஜேர்னி அழகாக பண்ணிட்டுருக்கீங்க. கேஸ் பெற்றாலும் சவுக்கு அண்ட் கோ அப்படின்ற மாதிரி போட்டு கேஸ் கொடுத்துட்றாங்க. உங்கள் எல்லாரையும் கொண்டாடுற இந்த ஒரு வேளையில் உங்களுடைய பின்புலத்திலிருந்து உங்களை இயக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த குழுவினரையும் இந்த மேடையில் ஏற்றி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினைக்கிறோம். தயவு செஞ்சு மேலே வாங்க. நீங்கள் இல்லாமல் இந்த சவுக்கு மீடியா அப்படின்லாம் நினைக்கிறேன். மேலே வாங்க சார். அடிக்கடி சிறையில் போகிறீங்க, உங்களை வீட்டுக்கு கூப்பிட்ற அந்த லாயர் டீமையும் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். வாங்க மேலே வாங்க எல்லாரும். சார் எல்லாருமே மேடையில் இருக்காங்க. இவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் என்ன பண்ணுறாங்க? இவர் கிறிஸ்டோஃபரு, இவர் என்னுடைய வழக்கறிஞர். நான் மே 2024 முதல் முறையாக சிறையில் சென்றதிலிருந்து என்னை ஒரு நாள் தவறாமல் சிறையில் வந்து பார்ப்பார். அதிமுகவை சேர்ந்தார். அவர் இவரோட ஜூனியரு. இவர் கிறிஸ்டோஃபரு, இவர் சேக்கிழார் என்னுடைய கார் ஓட்டுநர், இவர் பிரின்ஸு எங்கள் கேமராமேன், இவர் சூர்யா எங்கள் கேமராமேன், இவர் பரத் எங்கள் சோஷியல் மீடியா மேனேஜரு, திஸ் இஸ் சத்யமூர்த்தி எடிட்டரு. பைக் பிரசாத் விடுமுறைக்கு ஊருக்கு சென்றிருக்கிறார். இங்கே விடுபட்டவர்கள் கூட அவங்களுடைய மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களே. இவங்க தான் அந்த சவுக் அண்ட் கோ.
ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நிஜமா எல்லாருக்குமே நன்றி. இங்கே ஒரு ஃபேன்ஸ் மீட் அந்த ஒருத்தருக்காக நடக்குது அப்படின்னா அந்த ஒருத்தருடைய பின்புலத்தில் இந்த எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த சவுக்கு மீடியா. ஒரு அழகான ஒரு ஜர்னியில் நீங்கள் எல்லாருமே பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அவங்க 2 பேரையும் மாட்டி விட்டதா இருக்கோம். உங்கள் யாருக்கா ஏதாவது கோரிக்கை இருக்கா சார்? பயப்படுறாங்களா இல்லை பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்களா சார்? இல்லை, மேனேஜர் தான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. அவர் 2 வார்த்தை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேனேஜர் தான் வந்து ஃபஸ்ட்டு போய் மாட்டிக்கிட்டாரு. போட்டு எங்களுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருந்தாரு. நாங்கள் நோவாமல் போய் உட்காந்துக்கிட்டோம். சம்மன் கொடுத்தாங்க, சம்மனை போயிட்டு அட்டன் பண்ணுறாரு. 2வது நாள் சம்மன் கொடுக்குறாங்க, அப்பயும் போய் அட்டன் பண்ணுறாரு. கோஆப்ரேட் பண்ணலன்னு தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. சம்மனை அட்டன் பண்ணுறதை விட கோஆப்ரேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. இல்லை, நான்லாம் போனேன்னா விசாரணைக்கு போனேன்னா ஏதாவது 2 கதையாக சொல்லி அப்படி இப்படின்னு உருட்டுவேன். தலைவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது, ஏதாவது பதில் சொல்கிறா தெரியாது, எல்லாம் தெரியாது சொன்னால் அப்புறம் பிடிச்சா போடுவாங்க. பேன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிடுறத சிலதை சொல்லலாம். இல்லை, இந்த நேரத்தில் நானும் வந்து இந்த கிறிஸ்டோபர் சார் வந்து சொல்லியே ஆகணும். நானும் சிறையில் இருக்கப்பெல்லாம் தினந்தோறும் அப்போல்லாம் வந்து ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். அப்பையும் கூட எங்களுக்காண்டி வெயிட் பண்ணி வந்து பார்ப்பாரு. உண்மையிலேயே வந்து அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த ஒரு அழகான ஒரு தூண் மீடியா அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் முன்னாடி வந்திருக்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தி சென்னை மொபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஹப் இப்பொழுது மொபைல்ஸ் மட்டும் இல்ல அப்ளைன்சஸ் மற்றும் ஃபர்னிச்சர்ஸும் இருக்கு. அண்ட் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட், பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் சவுக்கு சங்கர் மீட் அண்ட் கிரீட், பவர்ட் பை நம்ம சென்னை சில்க்ஸ் இன் ஆடி பிளாஸ்ட், கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township premium plots, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma ஆயில் தரும் ஆயுர்வேதா, Air Fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant, வேலம்மாள் Lexus. வெற்றி மடிக்கணினி திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்திட ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி.